26 வயசான கட்டட தொழிலாளி வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். மனைவியோட கள்ளக்காதல், கணவனின் கதை முடித்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த நாளாங்கட்டளை கிராமத்தில் உள்ள ஒரு சிமெண்ட் ஷீட் வீடு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. அந்த தாயின் ஒப்பாரி ஓலம் ஒட்டுமொத்த போலீசாரையும் சம்பவ இடத்திற்கு கட்டி இழுத்து வந்தது. எனக்கு இந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டியடா அம்மாவை, யாருடா அம்மா பேசுக்கு ஆள் இருக்கா, அம்மாவுக்கு என்னன்னு கேட்க கூட நாதி இல்லையடா, அப்பாவை என்னையே கேட்காத அளவு விட்டுட்டு போயிட்டியடா, அண்ணனை தனியா விட்டுட்டு போயிட்டியடா. இந்த வீட்டிற்குள் தான் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தாயின் மகன். தரையை நனைத்திருக்கும் இந்த குருதி ஓட்டம்தான் நடந்த கொலைக்கு சான்று. வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் VK புதூரைச் சேர்ந்த ஆமோஸ். 26 வயதான இவர் கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் நந்தினி என்ற பெண்ணை இன்ஸ்டாகிராமில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. நந்தினி தற்போது 2வது முறையாக கர்ப்பமாக உள்ளார். குடும்பத்துடன் நாளாங்கட்டளை கிராமத்தில் உள்ள இந்த வீட்டில் வாடகை குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார் ஆமோஸ். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பைக்கில் வந்த ஒரு வாலிபர் வீடு புகுந்து ஆமோஸை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அந்த தாக்குதலில் ரத்தம் பீச்சி அடித்து ஆமோஸ் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். கொலை நடந்தபோது ஆமோஸின் மனைவி நந்தினியும் வீட்டில்தான் இருந்திருக்கிறார். இதனால் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள போலீசார் நந்தினியிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அறைக்குள் குழந்தையுடன் இருந்ததால் வெளியே என்ன நடந்தது என்று தெரியாது என போலீசில் கூறியுள்ளார் நந்தினி. ஆனால் கணவன் அலறும் சத்தம் கேட்டாவது வெளியே வந்து தடுத்திருக்கலாமே என போலீசார் அடுத்தடுத்து லாஜிக் பாயிண்ட்களை முன்வைக்க நந்தினி விடை தெரியாமல் திணறியிருக்கிறார். உடனே இந்த கொலையில் நந்தினிக்கும் ஏதோ பங்குள்ளது என்று சந்தேகித்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் கள்ளக்காதலை கண்டித்ததால் ஆமோஸ் கொல்லப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கிறது. அந்த கொலைகாரன் வேறு யாரும் அல்ல, ஆமோஸின் நண்பரான ஆண்டனி டேனி. 35 வயதாகும் இவர் சிங்கம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் ஒரு கட்டிட தொழிலாளி. ஆமோஸும் ஆண்டனியும் ஒரே இடத்தில்தான் கொத்தனாராக வேலை செய்து வந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் ஆமோஸின் செல்போன் தொலைந்து போயிருக்கிறது. குடும்ப வறுமையால் புது செல்போன் வாங்காமலேயே இருந்துள்ளார். வேலை செய்யும் போது மனைவி நந்தினியிடம் பேசுவதற்கு அந்தோனியின் செல்போனை பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஆமோஸ். அதுதான் ஆரம்ப புள்ளி. ஆமோஸ் இல்லாத நேரத்தில் அந்தோனியும் நந்தினியிடம் பேச அப்படியே இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்து இருவரையும் கண்டித்திருக்கிறார் ஆமோஸ். இதனால் தகாத உறவுக்கு தடையாக இருந்த ஆமோஸை நந்தினியும் அந்தோனி டேனியும் சேர்ந்து வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்த போலீசார் கணவனை கொல்ல ஸ்கெட்ச் போட்ட மனைவி நந்தினி மற்றும் அதை செய்து முடித்த கள்ளக்காதலன் அந்தோனி டேனி ஆகிய இருவரையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் மர்மம் உள்ளதா என்று தெரிய வரும்.